வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி மாதத்திற்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான சைனிக் பள்ளி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரா. மதுரை கிடையாது, இது மதுரா அப்படிங்கிறது. இது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அப்படிங்கிற பகுதியில், விருந்தாவன் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. சைனிக் பள்ளி அப்படின்னா என்னென்னா, சாதாரண பாடத்திட்டங்கள் கூட சேர்த்து இராணுவத்திற்கான பயிற்சியுமே மாணவ மாணவிகளுக்கு வழங்குவாங்க. இதுவரைக்கும் மாணவர்களுக்கும் மாணவிக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்த மாதிரி தான் சைனிக் பள்ளிகள் இருந்திருக்கு. இப்போ தான் முதலாக பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு சைனிக் பள்ளியை தொடங்கியிருக்காங்க. இந்த பள்ளியுடைய பேர் சம்வித் குருகுலம் பெண்கள் சைனிக் பள்ளி அப்படிங்கிறது தான். அடுத்தது, பிரதமர் மோடி தொடங்கி வைத்த இந்தியாவின் மிகப்பெரிய கடல் பாலம் எது? இதற்கான ஆன்சர் அடல் சேது. இது மகாராஷ்டிராவில் தான் அமைந்திருக்கு. 21.8 கிலோமீட்டர் நீளமானது. இது மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்கிற சிவரி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து, அதே மகாராஷ்டிராவில் ராய்கட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நவசேவா அப்படிங்கிற பகுதியை இணைக்குது. இது அரபிக்கடலில் தான் இருக்குது. அடுத்தது, அயோத்தி ராமர் கோயில் எந்த நதிக்கரையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சரையூ நதிக்கரை. இதனுடைய பிரதமர் மோடி இந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கி வைத்தார், அதாவது திறந்து வைத்தார். இந்த கோயில் நாகரா பாணி கட்டடக்கலையை சேர்ந்தது. நம்ம தமிழகத்தில் இருக்கிறதெல்லாம் திராவிட பாணி கட்டடக்கலையை சேர்ந்தது தானே. அதே மாதிரி பொதுவாக நார்த் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் நாகரா பாணி கட்டடக்கலையை சேர்ந்ததாக இருக்கும். இந்த கோயிலை வடிவமைத்தவங்க யாருன்னா சந்திரகாந்த் சம்பூரா மற்றும் ஆஷிஷ் அப்படின்னு 2 பேர். இந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கிறது ஸ்ரீ பாலராமர் சிலை அப்படிங்கிறது தான். பலராமன் அப்படிங்கிறது வேற, பாலராமன் அப்படிங்கிறது வேற. பாலராமன் அப்படின்னா குழந்தை ராமன் அப்படிங்கிற ஒரு பொருள் படும். இந்த பாலராமர் சிலையுடைய சிற்பி யாரு அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த அருண் யோகிராஜ் அப்படிங்கிற ஒருத்தர். அடுத்தது, இந்தியாவின் 75வது குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் இமானுவேல் மேக்ரான். இவர் பிரெஞ்சு நாட்டுடைய அதிபர். இந்த ஆண்டு நம்மளுடைய குடியரசு தின விழாவுடைய தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ச்சியடைந்த பாரத், பாரத் ஜனநாயகத்தின் தாய் அப்படிங்கிறது. அடுத்தது, எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் எதற்காக அனுப்பப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஊடுகதிர் ஆய்வு அப்படின்னா எக்ஸ்ரே ஆய்வு அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டு இஸ்ரோடைய முதல் திட்டமே இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது தான். இது அவங்க PSLV C-58 ராக்கெட் மூலமாக தான் ஏவிருந்தாங்க. இது என்னன்னா எதற்காக அப்படின்னா விண்வெளியில் இருக்கிற கருந்துளை இருக்குல்ல, பிளாக் ஹோல், அதிலிருந்து வெளியில் வர்ற எக்ஸ்ரேயை ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்போசாட் மிஷன். அடுத்தது, 58வது காவல்துறை DGP மற்றும் IG மாநாடு எங்கே நடந்தது? இதற்கான ஆன்சர் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் தான் இருக்குது. அடுத்தது, நடுத்தர உயர நீண்ட நேரம் செயல்படக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா விமானம் எது? இதற்கான ஆன்சர் திருஷ்டி 10 ஸ்டார் லைனர். இது நடுத்தர உயரத்தில் தான் பறக்கும், அதே நேரம் ரொம்ப நீண்ட நேரமும் இதனால் செயல்பட முடியும். இது ஒரு ஆளில்லா விமானம், அதாவது இது ஒரு ட்ரோன். இதை நம்முடைய இந்திய கடற்படைக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, உக்ரம் என்ற துப்பாக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் DRDO. DRDO அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற ARDE அப்படிங்கிற அமைப்பும் ஒரு தனியார் அமைப்பும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ARDE அப்படின்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த துப்பாக்கி பார்த்தீங்கன்னா 4 கிலோ எடை கொண்டது, 500 மீட்டர் வரம்புக்கு இதனால் சுட முடியும். அடுத்தது, 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஃபரிதாபாத். ஃபரிதாபாத் ஹரியானாவில் இருக்குது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள், அதாவது இந்த விழாவுக்கான கருப்பொருள் என்னன்னா அமிர்த காலத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மக்களுக்கு பரப்புதல் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் பாருங்கள், ஏற்கனவே எக்ஸாமில் 8வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கே நடந்தது இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது, சில தரவரிசைகள் பார்க்கலாம். இந்தியாவின் சிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். NIRF அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவாங்க. இந்த ஆண்டு வெளியிட்ட ரேங்கிங் படி தான் இந்த ரிப்போர்ட். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பிரிவு மற்றும் இன்ஜினியரிங் பொறியியல் கேட்டகரியில் IIT மெட்ராஸ் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதுவே சிறந்த கல்லூரி கேட்டகரியில் டெல்லியை சேர்ந்த மிராண்டா ஹவுஸ் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதுவே சிறந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் இருக்கிற IISc நிறுவனம் தான். ஓகே, இந்த NIRF உடைய விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஐஷே அப்படிங்கிற அமைப்பு ஒரு சர்வே பண்ணுறாங்க. ஐஷே அப்படின்னா அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா 2021-22 அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமான கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம். அதுவே 1 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கர்நாடகாலலாம் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு இவ்வளவு காலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்.
அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் தூய்மையான நகரங்களுக்கான விருது 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரங்கள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தூர் மற்றும் சூரத். இந்த ஆண்டு 2 நகரங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடித்திருக்காங்க. இதில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் ஒன்று, குஜராத்தில் இருக்கிற சூரத் ஒன்று. அதுவே சிறந்த மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா. 10வது இடம் தான் நம்ம தமிழ்நாடு வந்து பிடித்திருக்கோம். அதே கிளீனஸ்ட் கண்டோன்மெண்ட் போர்டு, அதாவது இந்த இராணுவ அதிகாரிகள்லாம் தங்கியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரிப்பட்ட இருக்கிறது தான் கண்டோன்மெண்ட் போர்டு. அதில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் மோவ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறது தான். அடுத்தது புத்தாக்க நிறுவனங்களுக்கான சிறந்த மாநிலங்கள் பிரிவில் தமிழ்நாடு பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் மிக சிறந்த மாநிலங்கள், மிக சிறந்த மாநிலம். அதாவது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை சிறப்பாக ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேங்கிங் தான் இது. இதில் முதல் ரேங்கில் இருக்கிறதெல்லாம் மிக சிறந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ரேங்கில் இருக்கிறதெல்லாம் சிறந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 3வது ரேங்கில் இருக்கிறதெல்லாம் முதன்மை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4வது ரேங்கிங்கில் இருக்கிறதெல்லாம் ஆர்வம் காட்டும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? மிக சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் ஒன்றா நம்ம தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது உலகின் வலிமையான கரன்சி எது? இதற்கான ஆன்சர் குவைத் தினார். ஃபோர்ப்ஸ் மேகசினுடைய ரிப்போர்ட் தான் இது. இதில் நம்ம இந்தியாவுடைய கரன்சி, இந்தியாவுடைய ரூபாய் வந்து 15வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது இது முக்கியமானது, இது எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. உலகின் இராணுவ வலிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது ரஷ்யா, 3வது இடத்துல இருக்கிறது சீனா, 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது வந்து பூடான் நாடு. அடுத்தது நம்ம தமிழ்நாடு தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. வேர்களை தேடி திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள். வெளிநாட்டில் வாழ்கிற 18 வயதுலேருந்து 30 வயது தமிழர்களை நம்முடைய தமிழகத்திற்கு 2 வாரங்கள் வந்து சுற்றுலா கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கிறது. 2023 ஆண்டு இதை தொடங்கிட்டாங்க. எதற்காக இந்த மாதிரி சுற்றுலா கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதுக்கப்புறம் தாத்தா காலத்துலேயே எங்கேயும் அங்கே போயிடுவாங்க. அவங்களுக்கு பாரதியார்னா யாரும் தெரியாது, பாரதிதாசன்னா யாரும் தெரியாது, கம்பன்னா யாரும் தெரியாது, இந்த மாதிரியெல்லாம் யாரையுமே தெரியாது. அப்போ அவங்களெல்லாம் ஒரு 2 வாரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இதான்ப்பா பல்லவர்கள் கட்டின கோயில், இதான்ப்பா வந்து தஞ்சை பெரிய கோயில், இதான்ப்பா பாரதியார் வாழ்ந்த வீடு, இந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம்ல. அதற்காக தான் வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அதே மாதிரி எனது கிராமம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்னென்னா சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக அயலக தமிழர்கள் வந்து நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான். ஏன்னா சில சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து போய் இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் அதிகமான சம்பளத்தோட வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க தங்களுடைய சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக தான் எனது கிராமம் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு வந்து தொடங்கியிருந்தாங்க. அதே மாதிரி விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க படித்த பள்ளிக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி 2023 ஆண்டு இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா இப்போது ஒரு பள்ளியுடைய வளர்ச்சியில் அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்களும் அதே மாதிரி பெருநிறுவனங்களும் பங்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2023 ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. இது வந்து பள்ளியை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்தப்படுற ஒரு திட்டம். அடுத்தது 47வது சென்னை புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் நந்தனம். இது நடைபெற்று முடிந்துட்டு சென்னையில் நந்தனத்தில் OMCA மைதானத்தில் தான் நடைபெறுது. இது நடத்துகிற அமைப்பு எது அப்படின்னா பாப்பசி அப்படிங்கிற அமைப்பு. பாப்பசி அப்படின்னா த புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது. தமிழில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி அப்படிங்கிற ஒன்று கூட நடந்தது. இதோடைய 2ஆம் பதிப்பு தான் இப்போ நடந்தது. இது எங்கே நடந்தது அப்படின்னா இதுவுமே அந்த OMCA மைதானம் இருக்குல்ல, அதில் ஒரு ஓரமாக சின்னதாக நடந்துட்டு இருந்தது. ஓகே, இதில் பாருங்கள், உலகத்துடைய முதல் மிகப்பெரிய புத்தக கண்காட்சி ஜெர்மனியுடைய பிராங்க்ஃபர்ட் நகரில் 1949 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய அளவிலாக இந்த புத்தக கண்காட்சியை பிராங்க்ஃபர்ட் நகரில் வந்து நடத்துகிறாங்க. அப்போது போன ஆண்டு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சில அமைச்சர்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்து அதுலேருந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பண்ணி நம்மளும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒன்று தொடங்கலாம் அப்படின்னு தான் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தொடங்கியிருந்தாங்க. போன ஆண்டு தான் முதல் பதிப்பு நடந்தது. இந்த 2024 ஆண்டு 2ஆம் பதிப்பு வந்து நடைபெற்றது. அடுத்தது
தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோவை. கோவையில் குறிச்சிக்குளம் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 247 தமிழ் எழுத்துக்களை வைத்து இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து 2015ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது, தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தற்போது எங்கு நடந்தது? இதற்கான ஆன்சர் சென்னை. இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்திற்கு பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் கூப்பிடுறது, நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷல் இருக்குது, நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறுவனங்களை கூப்பிடுறது தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இது இந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான லோகோ தீம் என்ன, அதாவது இதற்கான லட்சணம் என்ன அப்படின்னா தா அப்படிங்கிறது. அதாவது தானா இப்படி தா போட்டு ஒரு அம்புக்குறி மேலே வர மாதிரி. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முன்னேறுது அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு கருப்பொருள் என்ன அப்படின்னா தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது. இதில் நம்முடைய தமிழக அரசு ரூபாய் 5 லட்சம் கோடி நம்ம முதலீடை ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி முதலீடுகள் வந்து 6.64 லட்சம் கோடி வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் மதுரை. மதுரையில் அலங்காநல்லூர் இருக்குல்ல, அங்கே வந்து கீழக்கரை அப்படிங்கிற பகுதியில் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. 5000 பேர்னால இங்கே அமர முடியும். அடுத்தது, தமிழக பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு கல்வி கொண்டு வர எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் கீழே டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். டீல்ஸ் அப்படின்னா டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாமில் வந்து டீல்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து செயல்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஆன்சர் வந்து மைக்ரோசாஃப்ட். தமிழில் என்ன அப்படின்னா என்னென்னா தொழில்நுட்ப கல்வி கற்றலுக்கு துணை நிற்றல் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதோடைய அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கல்வி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. செயற்கை நுண்ணறிவுனா என்ன? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான கல்வி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதை வந்து 100 அரசு பள்ளிகளில் 38,000 மாணவர்களுக்கு இதன் அடிப்படையில் பயிற்சி வழங்க போகிறாங்க. அடுத்தது, சென்னையில் ரவுடிகளை கண்காணிக்க அறிமுகம் செய்யப்பட்ட செயலி எது? இதற்கான ஆன்சர் பருந்து. இந்த பருந்து செயலியில் குற்றவாளிகள், ரவுடிகள், சமூக விரோதிகளை பற்றிய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இப்போ புதிதாக ஒரு கைதி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய டீட்டெயிலாக என்ட்ரு பண்ண உடனே அவருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன குற்றங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காரு, அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த பருந்து செயலியில் வந்து வந்துடும். அதே மாதிரி பந்தம் செயலி அப்படிங்கிற ஒரு செயலி, இது வந்து முதியோர்களை கண்காணிக்கணும் மற்றும் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயலியை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்களே போய் முதியோர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, அவசர உதவி எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது நிவாரணம் அப்படிங்கிற செயலி. இது என்னென்னா காவல்துறையில் நம்ம ஒரு புகார் அளிச்சிருப்போம், அது இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வெறும் எஸ்எம்எஸை மட்டும் அனுப்பி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வசதி தான் இந்த வசதி. அடுத்தது, இன்டெகிரேட்டட் வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதனால் அப்படின்னா கேமராக்கள் மூலமாக திருடப்பட்ட வாகனங்களை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வாகனத்தை திருடிட்டு அதை வந்து சிசிடிவி கேமரா இருக்க ஒரு இடத்து பக்கத்தில் வந்து நிறுத்திட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கேமரா என்ன பண்ணுவோம்னா இந்த வாகனத்தில் இருக்கிற நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி இது வந்து திருடப்பட்ட வாகனம் தான் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பும். ஓகே, இது எல்லாத்தையுமே சென்னையில் தான் இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது, நம்முடைய தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட 2 முக்கியமான விருது. ஒன்று தந்தை பெரியார் விருது. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னு ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சமூக நீதிக்காக பாடுபட்டவங்களுக்கு தான் இதை வழங்குவாங்க. 2023ஆவது ஆண்டிற்கான இந்த விருது சுப வீரபாண்டியன் வந்து பெற்றிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் விருது, இது யாருக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறது கூட கேட்டிருந்தாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறவங்களுக்கு வழங்குவாங்க. இது 2023ஆவது ஆண்டு பே சண்முகம் அப்படிங்கிறவர் பெற்றிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே பரிசு தொகை வந்து 5 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது, முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது அப்படிங்கிற விருது. இதை யார் வழங்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல பாப்பசி அப்படிங்கிற அமைப்பு, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர்கள் சங்கம், அவங்க சார்பில் தான் இந்த விருதை வந்து வழங்குறாங்க. இதில் பாருங்கள், உரைநடையில் சிறந்த எழுத்தாளர் யாருன்னா சிவசுப்பிரமணியன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு விருது வழங்குறாங்க. நாவலில் தமிழ் மகனுக்கு, அப்புறம் சிறுகதை பிரிவில் அழகிய பிரிவன் எழுத்தாளருக்கு, கவிதையில் உமா மகேஸ்வரி அப்படிங்கிற எழுத்தாளருக்கு, மொழிபெயர்ப்பில் மயிலை பாபு அப்படிங்கிற எழுத்தாளருக்கு, நாடகத்தில் வேலு சரவணன் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு, இவங்க எல்லாருக்குமே பரிசு தொகை வந்து 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய தமிழக அரசுடைய விருதுகள்.
இது அண்ணா விருது வந்து பத்தமடை பரமசிவம் வந்து பெற்றிருக்காரு. திருவள்ளுவர் விருது பாலமுருகன் அடிமை சுவாமிகள் வந்து பெற்றிருக்காரு. காமராஜர் விருது பலராமன் பெற்றிருக்காரு. பாரதியார் விருது பழனி பாரதி பெற்றிருக்காரு. பாரதிதாசன் விருது முத்தரசு அப்படிங்கிறவர் பெற்றிருக்காரு. திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபன் வந்து பெற்றிருக்காரு. கி ஆப்பே விஸ்வநாதம் விருது கருணாநிதி அப்படிங்கிறவர் பெற்றிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே 2 லட்சம் வந்து பரிசு தொகையாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிறது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்தது நம்மாழ்வார் விருது. இது பார்த்தீங்கன்னா அங்கக வேளாண்மை பண்ணுறவங்களுக்கு வழங்குவாங்க. அங்கக வேளாண்மை அப்படின்னா கிட்டத்தட்ட இயற்கை வேளாண்மை மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 2024 ஆண்டிற்கான இந்த விருதில் முதல் பரிசு பெற்றவர் தஞ்சாவூரை சேர்ந்த கோ சித்தர் அப்படிங்கிறவர். அடுத்தது இலக்கிய மாமணி விருது 2023 ஆண்டிற்கானது. இது மாணிக்க வாசகன், சண்முக சுந்தரம் மற்றும் இலக்கிய நடராஜன் இவங்க 3 பேருக்கும் வழங்குறாங்க. இது இந்த இலக்கிய மாமணியெல்லாம் ரொம்ப அளவு முக்கியம் கிடையாது. அடுத்தது ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள். இது யாருக்கு வழங்குவாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுங்க. பிறருடைய உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு வழங்குவாங்க. நம்ம இந்தியாவில் இப்போ 31 பேருக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வழங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்தது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வரின் பரிசு. இந்த பரிசை பெற்ற முதல் பரிசை பெற்ற காவல் நிலையம் எது அப்படின்னா மதுரை மாநகர காவல் நிலையம். அடுத்தது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம். இது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா முகமது ஜூபேர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு. இவர் ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்தவர். என்னன்னா சில ஃபேக் நியூஸ் இருக்குல்ல, பொய்யான தகவல்கள் இருக்குல்ல, அதை பரவுறதை தடுக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணியிருந்தார். ஏன்னா அதன் மூலமாகவே வந்து மத கலவரங்கள் உருவாகும். இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்துவை அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பொய்யா ஒரு தகவல் பரப்பிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் கலவரம் உருவாகும். அதெல்லாம் இவர் கண்டுபிடித்து வந்து தடுத்திருக்காரு. அடுத்தது நாராயணசாமி நெல் உற்பத்தி திறன் விருது. இதை பாலமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் பெற்றிருக்காரு. இவர் சேலத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வீரதீர செயலுக்கான அண்ணா விருது வந்து 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் காந்தியடிகள் காவலர் பதக்கம். இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆண்டு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆயி என்னும் பூரணம் அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு முதலமைச்சருடைய சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னா இவங்க அரசு பள்ளியை மேம்படுத்துறதுக்காக தங்களுடைய நிலத்தை தானமாகவே வழங்கிட்டாங்க. அதற்காக தான் இவங்களுக்கு வந்து இந்த விருது. அடுத்தது ஸ்டேட்ஸ், அதாவது பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அயோத்தி. அயோத்தியுடைய பேரை ரீசெண்டாக இப்போ மாற்றிட்டாங்க, அயோத்தி தாம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. மத்திய சிவில் விமானத்துறை அமைச்சர் வந்து ஜோதிராதித்ய சிந்தியா அப்படிங்கிறவர். அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின். 2023 இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கு அதிகம் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கும். ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு எதிராக கண்ணிய குறைவு குற்றங்கள் தான் நடக்குது. அதாவது பெண் தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அவங்களை நடத்துறது, கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம். இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்த அமைப்பு தேசிய மகளிர் ஆணையம். அந்த அமைப்பு கிட்ட தான் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த தேசிய மகளிர் ஆணையத்துடைய ஆணையர் யார் அப்படின்னா ரேகா சர்மா அப்படிங்கிறவங்க. அடுத்தது காசி தமிழ் சங்கமம் 2.0 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் வந்து வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் தான் நடைபெற்றது. இது 2வது பதிப்பு. இந்த ஆண்டு போன ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. முதல் பதிப்பு வந்து 2022ஆவது ஆண்டு நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையில ஒரு கலாச்சார தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி காசி தமிழ் சங்கமம் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த ஆண்டு நடந்ததில்ல, இதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடியுடைய பேச்சை இந்தியிலிருந்து தமிழில் பாஷ்னி அப்படிங்கிற ஒரு ஏஐ டிவைஸ் வந்து மொழிபெயர்த்திருக்கு. ஓகே. அடுத்தது பங்களார் மதி பங்களார் ஜல் எந்த மாநிலத்தின் மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின பாடல். அதே மாதிரி பொய்லா பைஷாக் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துடைய தினமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநிலத்துடைய நாள்காட்டுடைய முதல் தினமே அந்த தினம் தான், அதனால தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது 10வது துடிப்பு மிகு குஜராத் உலக மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காந்தி நகர். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்ததோ அதே மாதிரி காந்தி நகரில் குஜராத்தில் வந்து நடந்தது. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா எதிர்காலத்திற்கான நுழைவாயில் அப்படிங்கிறது தான். இதில் மொத்தமாக அவங்க 26.33 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகளை வந்து ஈர்த்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடெல்லாம் ஒரு 6 லட்சம் கோடி அளவில் தான் ஈர்த்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா 26.33 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்காங்க. அடுத்தது
எந்த மாநிலத்தில் சிவப்பு எறும்பு சட்னி புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, காய் சட்னி அப்படிங்கிறது தான். ஒடிசாவில் மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த சிவப்பு எறும்பு சட்னி. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக எந்த மாநிலத்தில் இருக்கிற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்தியாவின் முதல் சதக் சுரக்கியா படை எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இது என்ன அப்படின்னா, பஞ்சாபில் ஒரு 129 வாகனங்கள் வந்து சாலையில் நிறுத்தியிருப்பாங்க. இப்போ ஏதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இதனால் ஒரு ஆண்டுக்கு 3000 வரைக்கும் உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 கிலோமீட்டருக்கு ஒரு வாகனம் வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது, இப்போ ரீசெண்டாக நடந்த ஜனவரி மாதம் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் நடந்த முக்கியமான எக்ஸசைஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்க்காம விட்டுறாதுங்க. அதே மாதிரி இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிற பயிற்சி. எப்போவுமே ஒரு பயிற்சி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல, அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில நடைபெறுது அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது வந்து இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையில நடைபெறுது. இரண்டாவது, அது என்ன வகையான பயிற்சி, இராணுவ பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சியா இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது இராணுவ பயிற்சி, மிலிட்ரி எக்ஸசைஸ். மூன்றாவதாக, அது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற மகாஜன் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இது வந்து முதல் பதிப்பு, அந்த டீட்டெயில் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அடுத்தது, சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது வந்து இந்தியாவும் எகிப்தும் சேர்ந்து நடத்துகிற பயிற்சி. இது வந்து ஒரு மிலிட்ரி பயிற்சி, அதாவது இராணுவ பயிற்சி. இது எகிப்தில் இருக்கிற அன்ஷாஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்தது, டெசர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது இந்தியா, பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம், இந்த 3 சேர்ந்து நடத்துகிற ஒரு பயிற்சி. இது ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், அதாவது விமானப்படை பயிற்சி. இது எங்கே நடந்தது அப்படின்னா அரேபியன் சீல தான் நடந்தது, அரபிக்கடலில் தான் நடந்தது. அடுத்தது, எக்ஸசைஸ் சி டிராகன் 24 அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நிறைய நாடுகள் சேர்ந்து நடத்துகிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, ஜப்பான் மற்றும் இந்தியா. இது ஒரு நேவல் எக்ஸசைஸ், அதாவது கடற்படை பயிற்சி. இது அமெரிக்காவில் இருக்கிற கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இது என்னதான் கடற்படை பயிற்சியாக இருந்தாலுமே கடற்படையில் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் எக்ஸசைஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பலை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. அடுத்தது, சஹோய் ஹிஜென் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது இந்தியாவும் ஜப்பானை சேர்ந்து பண்ணுற பயிற்சி. இது ஒரு கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ், அதாவது கடலோர காவல்படை இருக்குல்ல அதில் இருக்கிற ஒரு பயிற்சி. இப்போ கடற்படை வேற, அதே கடலோர காவல்படை இருக்குல்ல அது வேற. எங்கே நடந்தது அப்படின்னா வங்காள விரிகுடா இருக்குல்ல, பே ஆஃப் பெங்கால், அங்கே நம்ம சென்னை கடற்கரை இருக்குல்ல அதுவுமே அது கீழே தான் வருது, வங்காள விரிகுடா கீழே தான் வருது. அங்கே தான் இது நடந்தது. அடுத்தது, எக்ஸ் ஆயுத்யா அப்படிங்கிறது, இது இந்தியாவும் தாய்லாந்தும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இது ஒரு நேவல் எக்ஸசைஸ், அதாவது கடற்படை கூட்டு பயிற்சி. இது எங்கே நடந்தது அப்படின்னா இந்திய பெருங்கடலில் தான் நடந்தது. இந்த ஆயுக்தா அப்படிங்கிற பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவில் அயோத்தியா இருக்குல்ல அதையும் தாய்லாந்தில் அயுத்யா அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்குது, ரெண்டையும் இணைத்து இப்படி இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. எக்ஸசைஸ் வந்து அயுத்யா அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது, கஞ்சார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கு இடையில் நடைபெற்றது. இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், அதாவது இராணுவ பயிற்சி. இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற பக்லோ அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. இதோடைய ஏம் என்ன அப்படின்னா கவுண்டரிங் டெரரிசம், அதாவது தீவிரவாதத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி நடத்தியிருக்காங்க. இது என்ன தான் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னாலும் தீவிரவாதத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உருவாக்கியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சதா தன்சீக் அப்படிங்கிறது இந்தியாவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், அதாவது இராணுவ பயிற்சி. இது எங்கே நடந்தது அப்படின்னா ராஜஸ்தானில் மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதாவது மகாஜன் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி இடம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இது நடந்தது. ஓகே, அடுத்தது உலகம் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தான் இந்த அமைப்புகள் எல்லாம் உறுப்பினர்களாக இணைந்திருக்காங்க. பிரிக்ஸுடைய விரிவாக்கம் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது. 2024ஆவது ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு பிரிக்ஸுக்கு தலைமை தாங்குகிற நாடு எது அப்படின்னா ரஷ்யா. இப்போ ரீசெண்டாக 15வது பிரிக்ஸ் மாநாடு 2023 ஆகஸ்டில் நடந்தது, தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் நகரில் தான் நடந்தது. அடுத்தது, தற்போது ஷேக் ஹசீனா எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். அங்கே பிரதமருக்கான தேர்தல் நடந்தது, அங்கே ஷேக் ஹசீனா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 5வது முறையாக அவங்க பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வங்காளதேசத்துடைய தலைநகர் வந்து டாக்கா. அடுத்தது, ஷெரிம் டாப்கே
எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் பூடான். பூடானுடைய தலைநகர் வந்து டிம்பு. அடுத்தது 19வது அணிசேரா இயக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் உகாண்டா. உகாண்டாவுடைய கம்பாலா நகரில் தான் நடைபெற்றது. நம்ம இந்திய சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் கலந்து கொண்டார். அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்த உலகம் வந்து 2ஆக பிரிச்சுது. ஒன்று வந்து ரஷ்ய அணி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க அணி. அப்போ வந்து சில நாடுகள் அமெரிக்க அணிக்கு பக்கம் போனாங்க, சில நாடுகள் வந்து ரஷ்ய அணி பக்கத்தில் போனாங்க. ஆனால் நம்ம இந்தியா உட்பட சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து எந்த அணிலையும் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு 1961ஆவது ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா யூகோஸ்லோவாக்கியாவில் பெல்கிரேட் அப்படிங்கிற பகுதியில் தான் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது உலக பொருளாதார கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டாவோஸ். டாவோஸ் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அடுத்தது எந்த நாட்டில் 5 லித்தியம் சுரங்கங்களில் லித்தியம் எடுக்க இந்திய அரசு ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் அர்ஜென்டினா. ஒரு 5 சுரங்கங்களை ஆய்வு பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து லித்தியம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூபாய் 200 கோடி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிலவில் தரையிறங்கிய 5வது நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். ஸ்லிம் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக, அதாவது ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் மூலமாக தான் ஜப்பான் வந்து தரையிறங்கியிருக்காங்க. ஸ்லிம் அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிங் மூன் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு நிலவுக்கான செயற்கைக்கோளை அனுப்பின நாடு எது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். நம்ம முதலாக இந்த மாதிரி நிலவுக்கு செயற்கைக்கோள் நிலவில் தரையிறங்கின 4 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபிஃபா சிறந்த வீரர் விருது 2023 பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் லயோனல் மெஸ்ஸி. இப்போது ஃபிஃபா அமைப்பு தான் கால்பந்து விளையாட்டை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய அமைப்பு. இவங்க 2023ஆவது ஆண்டிற்கான சிறந்த வீரர் விருது அர்ஜென்டினாவை சேர்ந்த லயோனல் மெஸ்ஸிக்கு வழங்கியிருக்காங்க. அதுவே சிறந்த வீராங்கனை விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஐட்டானா பொன்மாட்டிக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. இப்போ நம்பர் 1 செஸ் வீரராக இருந்த விஸ்வநாதன் ஆனந்தை இவர் பின்னுக்கு தள்ளியிருந்தார். எப்படின்னா டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி வந்து நெதர்லாந்து நடந்தது. அதில் இந்த உலகத்துடைய நம்பர் 1 வீரரான டிங் லிரன் அப்படிங்கிற சீனாவை சேர்ந்த வீரரை நம்ம பிரக்ஞானந்தா ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தோக்கடித்தார். மொத்த போட்டியிலையும் அந்த பிரக்ஞானந்தா தான் ஜெயிச்சாரா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஒரே ஒரு போட்டியில் ஒரு மேட்ச்சில் மட்டும் டிங் லிரனை வந்து வீழ்த்தினார். இதன் மூலமாக அவருடைய பாயிண்ட் அதிகமாகிட்டு, இதனால் இந்தியாவுடைய நம்பர் 1 செஸ் வீரராக பிரக்ஞானந்தா வந்து ஆயிட்டார். அடுத்தது ஐசிசி சிறந்த T20 கிரிக்கெட் வீரருக்கான விருது 2023 பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சூரியகுமார் யாதவ். இந்த கொஸ்டின்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கலாம். பாருங்கள், ஐசிசி அமைப்பு சிறந்த T20 வீரர் யார், சிறந்த T20 வீராங்கனை யார், சிறந்த ஐசிசியில் இருக்கிற டெஸ்ட் வீரர் யார், இந்த மாதிரியெல்லாம் வந்து விருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து விருது கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஐசிசி சிறந்த T20 கிரிக்கெட் வீரருக்கான விருது வந்து சூரியகுமார் யாதவ் பெற்றிருக்காரு. அதுவே ஐசிசி கிரிக்கெட் வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் டிராஃபி இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா இந்த ஆண்டு 2023ஆவது ஆண்டில் மொத்தமாக எல்லா கிரிக்கெட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் தான்ப்பா சூப்பராக விளையாடினார் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஐசிசியில் சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இது இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட் கமின்ஸ் வந்து வென்றிருந்தார். அதாவது 2023ஆவது ஆண்டுக்கானது. அதே மாதிரி ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைக்கான ரேச்சல் ஹெய்கோ ஃப்ளிண்ட் விருது இது வந்து இங்கிலாந்து சேர்ந்த நாட் ஸ்கிவர் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு வீராங்கனை வந்து பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஐசிசியில் ஆண்களுக்கு ஓடிஐயில் சிறந்த வீரர் விருது இது பெற்றது யார் அப்படின்னா விராட் கோலி. இதில் வந்து ஓடிஐயில் பெண்களுக்கானது வந்து கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2024 போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இது ரொம்ப முக்கியமானது. கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது டென்னிஸில் ரொம்ப உயரிய ஒரு போட்டி. ஒவ்வொரு ஆண்டும் 4 கிராண்ட் ஸ்லாம் நடக்கும். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும், அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் வந்து விம்பிள்டன் அப்படிங்கிறது நடக்கும், அதுக்கப்புறம் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். முதலாக இந்த ஆண்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடந்தது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அதே மாதிரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸை சேர்ந்த அரினா சப்லன்கா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதுவே ஆடவர் இரட்டையர் பிரிவில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா மற்றும்
ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன் இவங்க 2 பேரும் சேர்ந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ரோஹன் போபண்ணா இருக்கார்ல, இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற மிக வயதான நபர் வந்து இவர் தான். தன்னுடைய 43வது வயதில் தான் இந்த பட்டத்தை அவர் வென்றிருந்தார். இந்த போட்டி வந்து ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஹாக்கி 5S மகளிர் உலகக்கோப்பை போட்டி 2024 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மஸ்கத். மஸ்கத் வந்து ஓமன் நாட்டில் இருக்குது. இந்த ஹாக்கி 5S அப்படிங்கிறது கொஞ்ச நாடுகள், அதாவது ஒரு 5 நாடுகளை மட்டும் வைத்து நடத்துகிற ஒரு போட்டி. இதில் இந்த ஆண்டு தான் முதலாக தொடங்கியிருந்தாங்க இந்த மாதிரி மகளிருக்கு ஹாக்கி 5S. இதில் முதலிடம் பிடித்தது வந்து நெதர்லாண்டு, 2ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியா. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் பிரணாப் மை ஃபாதர் எ டாக்டர் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இதை ஷர்மிஸ்தா முகர்ஜி எழுதியிருக்காங்க. யார் இவங்க அப்படின்னா பிரணாப் முகர்ஜியுடைய மகள். பிரணாப் முகர்ஜி நம்ம இந்தியாவுடைய 13வது குடியரசுத் தலைவர். அடுத்தது மகா கவிதை அப்படிங்கிற புத்தகம். இதை நம்முடைய கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. ஐம்பூதங்கள் பற்றிய கவிதை தொகுப்பு தான் இந்த நூல். இது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தான் வெளியிட்டிருந்தார். அடுத்தது பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் என ஐநா கணித்தது? இதற்கான ஆன்சர் 6.2%. ஐநா சபை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிப்பாங்க. அப்போ 2023ஆவது ஆண்டு அவங்க 6.3% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. அதே 2024ஆவது ஆண்டு 6.2% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுவே 2025ஆவது ஆண்டு 6.6% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுவே உலக அளவில் உலக பொருளாதார வளர்ச்சி அது 2023ஆவது ஆண்டு 2.7% இருந்தது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதே 2024ஆவது ஆண்டு 2.4% இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வெறும் கணிப்பு மட்டும்தான். அடுத்தது சில ஷார்ட் அண்ட் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இந்திய ரயில்வே வந்து 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடையணும் அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்காங்க. இதற்காக சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க முகமை கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது உயர்கல்வியில் மாணவர்களை சேர்க்கை விகிதத்தை வந்து 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 50% உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வந்து ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 27% தான் இருக்குது. அதாவது காலேஜ் படிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து வெறும் 27% அப்படிங்கிறது தான். மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான். அடுத்தது அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை. அஸ்த்ரா அப்படிங்கிறது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், அதாவது அஸ்த்ரா பிபிஆர்ம்பாங்க. பிபிஆர்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், அதாவது கண்ணு கெட்டாத தொலைவை கூட தாக்குற மாதிரி ஒரு ஏவுகணை. இது என்ன மாதிரிப்பட்ட ஒரு ஏவுகணை அப்படின்னா வானிலிருந்து ஏவப்பட்டு வானில் இருக்கிற இலக்கை தாக்கி அளிக்கிற ஒரு ஏவுகணை. இது நம்ம இந்திய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இதை வந்து டிஆர்டிஓ மற்றும் பிடிஎல் இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கியிருந்தாங்க. பிடிஎல் அப்படின்னா பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுடைய அரசுடைய தலைமை வழக்கறிஞராக பிஎஸ் ராமன் அப்படிங்கிறவர் பதவியேற்றார். அடுத்தது நம்முடைய தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் இப்போ 8.2% குறைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 2020ஆவது ஆண்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா 1000 குழந்தைகளில் 13 குழந்தைங்க இறந்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது 8.2 அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு தந்திருக்காரு. அடுத்தது தமிழகத்தில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா 6,18,90,348 வாக்காளர்கள் இருக்காங்க. இது நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, தோராயமாக பார்த்து வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கோடிக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி எது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற சோழிங்கநல்லூர் தொகுதி. அதுவே குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி எது அப்படின்னா நாகப்பட்டினத்தில் கீழ்வேலூர் அப்படிங்கிற பகுதி. அடுத்தது இந்தியாவுடைய முதல் தனியார் ஹெலிகாப்டர் ஒருங்கிணைப்பு மையம் வந்து குஜராத்தில் அமைச்சிருக்காங்க. பிரான்ஸை சேர்ந்த ஏர்பஸ் நிறுவனமும் நம்ம இந்தியாவை சேர்ந்த டாடா குரூப்பும் இணைந்து தான் இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 2026ஆவது ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவுடைய 30 நகரங்களை பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. நம்முடைய தமிழகத்தில் இதற்காக மதுரையை தேர்வு பண்ணியிருக்காங்க. இது எந்த திட்டத்துக்கு இல்லை அப்படின்னா ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம். ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம் எது தொடர்பானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். ஸ்மைலுடைய விரிவாக்கம் பாருங்கள், சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ். தமிழில் விளிம்பு நிலை மக்களுக்காக வாழ்வாதாரம் மற்றும் நிறுவனம் உதவி அப்படிங்கிறது தான். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, அதையுமே வேகமாக பார்த்துடலாம். 66வது டிஆர்டிஓ உருவாக்க தினம். இது
ஜனவரி 1ஆம் தேதி 1958 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் உலக குடும்ப தினம், இது ஜனவரி 1ஆம் தேதி. அப்புறம் உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4ஆம் தேதி. வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம், இது ஜனவரி 9ஆம் தேதி. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. அடுத்தது உலக இந்தி தினம் ஜனவரி 10ஆம் தேதி. அயலக தமிழர்கள் தினம், இது ஜனவரி 12ஆம் தேதி. தேசிய இளைஞர் தினம், இது ஜனவரி 12ஆம் தேதி. அப்புறம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம், இது ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும். அதுவே தேசிய சாலை பாதுகாப்பு மாதம், இது தலை கிடையாது, சாலை, இது சாலை பாதுகாப்பு மாதம் வந்து ஜனவரி 15ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும். ஓகே. அடுத்தது 76வது இந்திய இராணுவ தினம், இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி. இது எதனால இந்த மாதிரி ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, ஜெனரல் கரியப்பா அப்படிங்கிறவர் இந்திய ராணுவத்துடைய முதல் தலைமை தளபதியாக இந்த தினத்தில் தான் பதவியேற்றார். 1949ஆவது ஆண்டு. இந்த ஆண்டு இந்திய ராணுவம் இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சர்ஷன் அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறாங்க. அதாவது தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்தில் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருளை கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது தேசிய புத்தாக்க நிறுவனங்கள் தினம் ஜனவரி 16ஆம் தேதி. 2022ஆவது ஆண்டுலேருந்து நம்ம இந்த தினத்தை கொண்டாடுறோம். அடுத்தது தைரிய தினம், பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 23ஆம் தேதி. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த தினம். இவர் 1897ஆவது ஆண்டு தான் பிறந்தார். அடுத்தது தேசிய பெண் குழந்தைகள் தினம், இது ஜனவரி 24ஆம் தேதி. உலக கல்வி தினம் ஜனவரி 24ஆம் தேதி. தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25ஆம் தேதி. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25ஆம் தேதி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தியாகிகள் தினம், அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் மறைந்த தினம். 1948ஆவது ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி தான் இவரை சுட்டுக் கொண்டிருந்தாங்க. இவரை யார் சுட்டுக் கொண்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்காக வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ரொம்பவே தரமான கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லி நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். நீங்களுமே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.